நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. சேலம் மாசு இல்லா சேலம் அனைவரும் பாதுகாக்க வலியுறுத்தி மாரத்தான் போட்டி. ரெட்டியூரில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. மணவேல்குடி TNTJ சார்பாக சமூக விழிப்புணர்வு கூட்டம் பிரதாபிராமன் பட்டினத்தில் நடைபெற்றது. 10 தீர்மானங்கள் நிறைவேற்றம். தர்மபுரி சந்தைப்பேட்டை ஆட்டு சந்தையில் ஆடுகள் விற்பனை மந்தம். இன்று 38 லட்சத்திற்கு ஆடுகள் விற்பனை. பழனியில் தாலி செயினை தவறவிட்ட பெண்ணிடம் சில மணி நேரங்களில் மீட்டு ஒப்படைத்த போலீசார். சென்னை 29/6/2025 கொடுங்கையூர் தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாடு மாநில தலைவர் OPC அண்ணன் கொடுங்கை செல்வம் அவர்களை மரியாதை நிமித்தமாக தமிழ்நாடு பேப்பர் பொறுப்பு ஆசிரியர் திரு மோகன்குமார் சந்தித்து சால்வை அணிவித்தார். தேனி முல்லை பெரியாறு அணை மட்டம் 136 அடி எட்டியதை தொடர்ந்து ரூல் கர்வப்படி கேரளாவுக்கு தமிழக PWD தண்ணீர் திறந்து வைத்தனர். உதகமண்டலம் ஊட்டியில் காலையில் நிலை மாற்றம். தொடர் மழைக்கு பிறகு இன்று வெயில் அடித்தது. இதமான காலநிலை. சுற்றுலா பயணிகள் பரவசம். திண்டுக்கல் மேற்கு புறா பிடிப்பதற்காக 4 வழிச்சாலை பாலத்தின் 25 அடி தூண் மீது ஏறி இறங்க முடியாமல் தவித்த சிறுவனை காப்பாற்றிய தீயணைப்பு வீரர்கள். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.